சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எச்சரிக்கை செய்த தேர்தல் ஆணையம் என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெறுவதற்கும் கூடுதலாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் தற்பொழுது தமிழகத்தில் வருகை தர உள்ளதாகவும் பூத் கமிட்டிகள் அதிக அளவில் நியமனம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் செய்ய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக முக்கியமான தகவலே தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிக அளவு வழக்கு பதிவு செய்த நபர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. இது திமுகவிற்கு மட்டுமா என்று கேட்டால் அதிமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அதிக அளவில் வழக்குகள் இருக்கக்கூடியது திமுக கட்சியில்தான் என்றும் அதிலும் குறிப்பாக 15 அமைச்சர்கள் மீது வழக்குகள் அதிக அளவில் இருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த 15 அமைச்சர்களும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளதால் அதிர்ச்சியில் திமுகவின் தலைமை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியும் திமுக தோல்வியேதான் தழுவும். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பல வீடியோக்களில் கூறியிருந்தோம். தற்பொழுது அமைச்சர்கள் ஏற்கனவே மக்களை குறை கூறி வந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சரியில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் நாம் கூறியிருந்தோம். ஏளனமாக மக்களை பேசக்கூடிய அமைச்சர்களது பதவியை பறிக்க வேண்டும், சிறையில் 15 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்து கொண்டு அமைச்சருக்கான சம்பளத்தையும் எம்எல்ஏக்களுக்கான சம்பளத்தையும் செந்தில் பாலாஜி பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பதிவு செய்திருந்தோம். சொன்னபடியே அவர்களது பதவியும் பறிபோனது. தற்பொழுது அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடக்கூடிய வகையில் அமைந்தால் இது மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய செயலா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, திமுக இந்த அறிவிப்பை எதிர்த்து நீதிமன்றம் செல்லும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிடலாமா வேண்டாமா